ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு நம்ம போறோம். இத கூடாதா கூடா சொல்ல இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தாங்க இருக்கிறோம். ராஜஸ்தானுக்கு எதுக்குடா வந்திருக்கீங்க கேட்பீங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ஒட்டகப்பால் கறந்து அதை எடுத்து நம்ம வந்து ஜெல்லிலாம் செஞ்சு சாப்பிட்டோம். அண்ணன் டீ கூட போட்டு சாப்பிட்டாங்க. அதுலேருந்து அண்ணன் வந்து ராஜஸ்தான் போகணும் ஒரே ஒட்டாரம் பிடிச்சிட்டு இருக்காரு, அழுதுகிட்டே இருந்தாரு. சரி போனா போட்டுன்னு சொல்லி அண்ணனை தூக்கிட்டு ராஜஸ்தான் கிளம்பி வந்தாச்சு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாலைவனம் ராஜஸ்தான் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தனியாக வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு மொழியும் தெரியாது, இங்கே எங்கே இருக்குது இடமும் தெரியாது. அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி காட்டுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க, அன்பின் சஃபாரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம வந்தோம். இல்லை ஜீப்பில் நமக்கு வந்து ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்களாம் பாலைவனத்தில். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒட்டகத்து மேலே உட்கார வச்சு நடு பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு அப்படியே நம்ம தங்க வைப்பாங்களாமா. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபயர் கேம்ப்பு எக்கச்சக்கமாக நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைப்பாங்க. நம்மளே வந்து அங்கே சமைச்சு சாப்பிடலாமாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி தரோம் அப்படின்னு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளம்பி வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம அவங்க கூட தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா ஜாலியாக இருக்கா இல்லையா? அங்கே பாருங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்போ நாங்களும் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. எல்லாக்காரங்க கூட இங்கே வந்து வந்திருக்காங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி ஃபைன். ஓ எப்பா இங்கிலீஷே வித்தியாசமா பேசுறாருப்பா இவரு. வெல்கம் ராஜஸ்தான். Your name? Michel. Michel. Yes, I'm nice Michel name. from France. France. Yes. ஓஹோ. இங்க பாருங்க ராஜஸ்தான்லயே ஒரு முக்கியமான இடங்க. எவ்வளவு பெரிய கோட்டை இருக்கு பாருங்க. நம்ம பார்க்கிறதுக்கு வந்து சின்னதா தெரியலாம், கிட்ட நின்னு பார்த்தா தெரியும் எவ்வளவு உயரனே. சரியான பெருசுங்க. எப்பா ஜீப் சஃபாரி போறோம். நாங்க கிளம்பிட்டோம். இப்ப கிளம்பி ஜீப்லயே போறோங்க. தடாலடியா இன்னைக்கு பாலைவனத்துல ஜீப்ல அட்டே பறக்குறோம். மேலாம் பேக்க பாருங்க பயங்கரமா கட்டிட்டாங்க. நம்மளோட ஜீப் சஃபாரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் ரோடிங் போறோம் பாலைவனத்துல. இப்போ பாருங்க என்ன எதுக்கு உட்கார வச்சிட்டாருப்பா தலைவர், நீ குண்டா இருக்க எதுக்கு உட்காரான்ட்டாரு ஆளு. சரின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. சரி வாங்க அப்படியே போக வேண்டியதான். பாலைவனத்துல வேற வெறும் மணலாட்டிக்குமாம்மா காத்து. பாப்பா எப்படி இருக்குது இதெல்லாம் போறாருப்பா அவரு. भैया ग्राम पर वंडी பிடிச்சிக்க குட்டி பிள்ளைண்ணே. ஐயோ பயங்கரமா விளையாடுறாருப்பா விட்டுக்கிட்டு. வண்டி கையில கிடைச்சது சிக்கிடுச்சு. பாலைவனத்துக்கு வந்தாச்சு. பாருங்க பயங்கரமா இருக்குங்க பாலைவனம். தலைவர் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல விட்டு தட்டி எரிஞ்சிட்டார் வண்டிய. மேடு பழத்துல பட்டாத்துன்னு ஏத்திட்டாரு. வீடியோவே எடுக்க முடியல பாத்துங்களா. அவ்வளவு வேகத்துக்கு அப்படியே சறுக்குன்னு வந்தாங்க. நானும் எடுத்து நம்ம மட்டும் தான் வரணும் நினைச்சா. இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு எவ்வளவு பேர் பாருங்க. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜீப் சஃபாரி தான் ஓடி இருக்குங்க. இவங்களுக்கு வேலையே இதான் போல இருக்கு. எல்லாரும் சுத்தி காட்டுறதா போல இருக்கு. செம்ம ஜாலியா இருந்தது. நான் இதுவரை நினைச்சு கூட பார்க்கல எப்படி இருக்குன்னு. வேற லெவலுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். தலைவன் ஜீப் வச்சு தட்டிட்டாருங்க. எனக்கு ஆடலாம் வராது. பெரியமா தட்டி டான்ஸ்
லड़की சொல்றாங்க காசு நினைக்கிறப்ப கம்பெனி தேடி வந்துடும் அப்படி ஓரமா போட்டோ எடுத்தா 100 ரூபா காசு ஒரு போட்டோக்கு 100 ரூபா. அதுக்கப்புறம் பைக்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரியான வேகத்துக்கு போயிருப்பாங்க. அது 2 பேரை உட்கார வச்சு ஒருத்தன் ஓட்டுவான். அது ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்கணுமாமா. அது 2 கிலோமீட்டர் தான் போவானா. அதாவது இந்த இடத்த இப்படி ஒரு சுற்றி இப்படி எடுத்து வந்து கொடுத்தோம்னா 1000 ரூபா வாங்கிக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லை, ஜீப் சஃபாரிங்கிற மாதிரி நான் பாருங்க, அதான் சொல்ல வந்தேன். இந்த பேராகிளைடிங் பாருங்க, ஒருத்தவங்க ஜீப்பை சரி வேகத்துக்கு இழுத்து ஓட்டிட்டு போறாங்க. ஒரு கயிறு கட்டி அங்கே பாருங்க, பேராஷூட் எப்படி பறக்குது பாருங்க. அதுக்கு எவ்வளோன்னு தெரியல, போயிட்டு கேட்டுட்டு தான் பார்க்கணும். அதில் போக முடிஞ்சா போவோம். கயிறு அறுத்துட்டு எங்கேயாச்சும் நான் போய் ஊந்துட போகிறேன், அது வேற பயமா இருக்குது. சரி வாங்க, அடுத்து கேமல் சஃபாரி வேற இருக்குது. அங்கே பாருங்க நிறைய பேர் கேமல் சஃபாரி போகிறாங்க. எப்பா இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து செம்ம ஜாலியாக இருக்கும், வேற லெவலில் இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் இருக்கும்னு. எப்பா அவன் செத்துருவான் கண்டிப்பா. பின்னாடி வந்து பேராகிளைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, செம்மையா போயிட்டு இருக்கீங்க பாக்க. எப்படி இதெல்லாம் பயப்படாம உட்காரானோன்னு தெரியலையே. ஐயோ அழகா ஜாலியா போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போவாங்க. என்ன நம்ப முடியல. எங்கேருந்து எங்க தண்ணி டேங்க்லேருந்து சும்மா இறங்குறதுக்கு ஏணியில் இறங்குறது வயிறுலாம் ஊங்கும். இவன் வீட்டுக்கு பறக்கிறான், பின்னாடி போயிடாத அம்மா அந்த அக்கா அடிச்சுட்டு வச்சுக்க. அதுக்கு 50 ரூபா காசு கேட்கும் அந்த அக்கா. டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் இப்படி ஓரமாக பார்த்துருக்கேன். ஹாய் தம்பி. ஏய் நான் என்ன நினச்சேன், அந்த ஒட்டகத்தெல்லாம் ஏதோ புள்ளியாக இருக்குது எதுன்னு நினச்சேன். கடைசியாக தெரியுது கண்ணு வச்சிரும் சொல்லிட்டு மை வச்சுருக்காங்கப்பா இவ்வளோதானே. மைய இங்கே பற்றியா இல்லையா. இப்போ ஜீப் சவாரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து ஒட்டக சவாரி போக போகிறோம். அதை போகிறாங்க பாருங்கள், எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் போக போகிறோம். ஒரு ஒட்டகத்துக்கு 2 பேரும் உட்காந்துட்டு போக போகிறோம். ஒட்டகம் என்ன இழுக்குதா இல்லையா, நான் உட்காந்துட்டு போயே ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா நடு பாலைவனத்துக்கு போவோமா. நடு பாலைவனத்துக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் நம்ம வந்து கேம்ப் போட்டு தங்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி நைட்டு. ஏய் எட்டி உதச்சிட போகுது எங்கேயாச்சும். இங்கே என்னமோ நெளிஞ்சு போகுதுன்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ஒட்டக உண்ணி. இதை பாருங்கள், ஒட்டகத்தில் உள்ள ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு அலாரம் நைஸாக நழுவுவார். நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், ஆடு மாடு வளர்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் உண்ணினா எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், இது சரியான பெருசு உண்ணிங்க. அதோட காலை பாருங்கள் எவ்வளோ சின்னோன்னு இருக்கு பாருங்கள். பைக் ரைடு நான் வந்து போகல, ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கேட்குறாங்க. இவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா பைக் ரைடு, கேமல் ரைடு, ஜீப் ரைடு எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குன்னாங்க. சரி அங்கே போய் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்போ என்னோட ஜீப்பில் நான் வந்து உட்காந்துட்டு போகிறதா இல்லை, எல்லோரும் வந்து பறக்கிறானுவோ, நானும் போயிட்டு தொங்கிட்டே போகிறேன். இப்போ நான் பாருங்கள், இந்த வண்டி உடஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு காலை வச்சுட்டு இங்கே ஒரு காலை வச்சுட்டு தான் நான் போகிறேன் அப்படியே. சாரி பாபா, அது தூக்கி அடிச்சிட்டாருப்பா. விழுந்தா பிரச்சனை இல்லை, மண்ணு தான் ஏறிகிரி மீச்சுன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடாரம் போட்டுருக்காங்க பாருங்க, அங்கே தான் போக போகிறோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே நட்சத்திரம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குமாம்மா. இப்போ மேலே பாருங்கள், எங்கள் மாமா தண்ணி பாட்டில் இதெல்லாம் நமக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே சாப்பாடு செஞ்சு தரேன்னாங்க. நம்ம ஊர் ஸ்டைல் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். பாலைவனத்தில் இழந்தக்காய் இங்கே பாருங்க, பாலைவனம் இழந்தக்காய் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குதியா. வாங்க இப்போ பாலைவனத்துக்கு வந்தாச்சு, இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். கூடாரம் தான் இருக்குது பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன, நைட்டில் சூப்பராக இருக்கும் ஸ்டாரு. நம்ம அதுக்குள்ளே பட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒன்று 10 ரூபா. இதில் கயிறை கட்டி இப்போ மேலே பறக்க விட போகிறோங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஒட்டகத்தோட சாணி உருண்டை விட்டே கிடக்கு. புழுக்க புழுக்க எப்பா என்னால் ஏற முடியாது, எப்பா அவ்வளோ ஹைட்டு இருங்க வரேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் பண்ணுறதுக்கு வந்து இடம் வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் நம்ம தங்குறது. பெட்டெல்லாம் அந்த பாருங்க, படுத்துக்கிறதுக்கான பெட்டு எல்லாம் கொடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஏறிட்டா ஏறிட்டா ஏறிட்டா
புதிய வானம் பொண்டாட்டிய காணும் எவ கூட போய் இருக்காளோ. ஐயோ 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 அடி நெச்சு பழத்தமா உதிரிச்சு குத்து. ஜாலியாக இருக்குங்க. பாலைவனம்னா காலை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கும்பிங்க. படுத்து தூங்கலாம். அம்மா ஜில்லுன்னு இருக்கு. ஏசியே தேவையில்ல. பயங்கர கூலிங்காக இருக்குங்க. மண் கூடாரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. இங்கே பாருங்கள், இதான் கூடாரம். கூடாரத்துள்ள ஆல்ரெடி நண்டு வந்து சந்துலாம் எல்லாம் போயிருக்குள்ள. நம்மளும் அதனால உள்ளே போயிட்டு வருவாங்க. வேற லெவல் வியூவுங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்க அப்படியே சூரியன் அப்படியே செம்ம சூப்பராக தெரியுது. இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதை விட நைட்டில் இன்னும் வேறு லெவலில் இருக்குமா. நானே நினச்சேன் பாலைவனம்னா காலை வைக்க முடியாது, ஷூ வாங்கி போட்டு வரணும், ஏன்னா கால் வந்து போடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் ஊர் கடற்கரை ஓரத்தில் போனாலே அம்மா சுடுது மணல். ஆனால் இங்கே பாருங்க, உட்காந்து விளையாடலாம் போல இருக்கு. அப்படியே சில்லு 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 சில்லுன்னு இருக்குதுங்க. எப்போ அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, என்னடா அது? இங்கேருந்து பாருங்க, பள்ளம் மேடு எப்படி இருக்கு பாருங்க. அழகா பார்க்கறதுக்கு. இதெல்லாம் கடல் இருந்த ஏரியா அப்படின்னு வந்து எனக்கு யாரும் சொன்னாங்க. பாலைவனம்லாம் கடல், தண்ணி வத்தினால அப்படி ஆயிடுச்சுனே. ஒரு கடலுக்கு கீழே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியலங்க. எப்பா எவ்வளோ ஆழம். எல்லாம் உட்காந்து செல்லு நோண்டுறாங்க. இந்த இடத்துல அனுபவிக்கணும் பாருங்க. இது மாதிரி செல்லு நோண்டுறாங்க, கூட்டுறாங்க. இது உண்ணி கிடையாது ப்ரோ, இது பூச்சி. இப்போ வந்தாச்சு, நல்லா சுற்றி பார்த்தோம். அடுத்து பாருங்கள், டீ போட்டு கொடுக்குறாங்க நமக்காக. நம்ம பக்கத்தில் வந்தாலும் மண்ணுக்குன்னு ஊந்துரும் சொல்லிட்டு ஆள் உசாராக மூடிட்டா இருப்பா. மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒட்டக பாலில் நமக்கு வந்து டீ போட்டு தராங்கங்க. என்னது எப்போ கத்துறன்னு நினச்சிட்டாரு போல இருக்குப்பா. நான் ஏதோ பயந்துட்டார் ஆளு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பின் சஃபாரிங்கிறவங்களே எல்லாமே இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. சீப் சஃபாரி, கேமல் சஃபாரி, அப்புறமேட்டுக்கு வந்து பைக் சஃபாரி, அப்புறமேட்டுக்கு இந்த பேராகிளைடிங் பறக்கிறது. அப்புறமேட்டுக்கு நைட்டு இதுமாரி ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து நடு பாலைவனத்தில் பாருங்கள், சுற்றி பாருங்கள், வெறும் பாலைவனம். இங்கே வந்து அவங்க பெட்டு எல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அவங்க கூடாரத்தில் நம்ம நைட்டு ஃபுல்லாக தங்கிக்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நட்சத்திரம் அப்படியே பளபளக்குமாமா, அருமையாக இருக்குமா பார்க்குறதுக்கு. அப்படியே அவங்க சாப்பாடு, அதாவது வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் சாப்பாடு, நான் வெஜிடேரியன் சாப்பாடு. எனக்கு நான் வெஜிடேரியன் கேட்டிருக்கேன். தலைவர் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு தரேன் இருக்காரு ப்ரோ. இப்போ நம்மளோட டீ வந்துருச்சு, குடிச்சிருவோம். டீ பயங்கர இதாக இருக்குது கலரு. அப்பா சுட்டுச்சுங்க, நாக்க சரியான சுடுங்க. அப்பா 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 அப்பா, இதென்ன கேமல் மில்க்குன்னாங்க. தலைவர் உப்பு வைக்கணும்னு நினச்சா இனிப்பாக இருக்குது. ராஜஸ்தானில் உட்காந்துக்கிட்டு ஒட்டக பாலில் எதுவும் பாலைவனத்தில் உட்காந்துட்டு ஒட்டக பாலில் டீ குடிக்கிற சுகம் இருக்குது பாருங்க, தனி சுகங்க. அது இந்த மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா மண்ணில் மூடி அப்படியே சூடாக குறைச்சிட்டு அப்புறம் குடிக்கணும். ஏன்னா நாக்கு சுட்டுருச்சு. பையா தேங்க்யூ 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 பை. நமக்கு திரும்ப தேங்க்யூ சொல்கிறேன்ப்பா. பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, கட்டெல்லாம் கிடையாது, கையிலே வச்சு வெங்காயத்தை கட் பண்ணி போறாங்க. என்ன அம்மா மொளா போட்டிருக்காரு உள்ள. யார் சாப்பிடுறது இவ்வளோ காலம் திட்டுட்டு? இங்கே சோறு வடிக்கிறாங்க. அவர் மட்டும் வந்து சிக்கன் வந்து நம்ம ஸ்டைலில் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னுட்டோம். இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம், என்னென்ன செய்கிறாங்கன்னு. ஏன்னா எடுத்துட்டேன் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பளம் இங்கே வேற லெவலு. தலைவர் இப்போ தான் பொரிச்சு கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வத்த பாருங்க. அவன் நறுக்கு முறுக்குன்னு வேற லெவலில் இருக்கு. அங்கே அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே அடுத்து நாங்களே ஃபயர் கேம்ப் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க, எங்களால் குளிர் தாங்க முடியல, நாங்களே கொளுத்தி விட போகிறோம். சிக்கன் பாருங்கள், சிக்கனுக்கு வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றினாங்க பாருங்க. எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா. அடுத்து பாருங்க மஞ்சத்தூள் போடுறாங்க. adding more amount of chili powder பாக்குறாங்க. now chicken okay இப்படி பண்ணிட்டீங்களா? இது கரம் மசாலா இருக்கா? அது என்னது? கரம் மசாலா.
நம்மளுக்கு கழுவுத்துக்கு நைட்டு கழுவே இல்லை வாடையா இருக்கு வீடியோ சொல்லுங்க எடுங்க வீடியோ சொல்ல மாட்டான் இப்போ சொல்றது கரெக்டா உப்பு முன்னாடி கொஞ்சம் போட்டு ரெட்டிஷா இருக்கு போறான் இந்த கறி we do same same no bro I did same நம்ம ஊர் ஸ்டைலில் சமைக்கலாம்னு பார்த்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா இல்லை என்னென்ன மசாலானா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா அப்புறம் வந்து மல்லி மசாலாலாம் இல்லை அதனால தலைவர் வந்து காரத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு இருக்காரு சரி இருக்கிறத வச்சு தான் சாப்பிடணும் வேற வழி இல்லை शंभूने कपड़ों की कागज वीडियो है ना जो जीप में फर्स्ट உண்மையா சொல்றா உங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல இடத்துக்கு சுத்தி பார்க்கணும் நல்ல பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ராஜஸ்தான் வாங்க ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜெய்சல்மர்ங்கிற இடத்துக்கு வந்துருங்க ஏன்னா வந்து நானே என்ன நினைச்சேன் பாலைவனத்துல என்னடா சுத்தி பார்க்கறது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைச்சேன் நானே ஆனா உண்மையா சொல்றேங்க இங்க சுத்தி பார்க்கறதுக்கு தரமான இடம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து ஜெய்சல்மர் கோட்டைன்னு ஒன்று இருக்கு அம்மா பெரிய கோட்டை அதை சுத்தி பார்க்கலாம் அவர் மட்டும் இதோட எல்லையில இந்த பாகிஸ்தான் எல்லாம் ஒன்று இருக்கு அதுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கோயில் இருக்கு அதுக்கு வேற போய் பார்க்கலாமா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்துருப்போம் நம்ம ஜீப் சஃபாரி ஒட்டக சஃபாரி அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் சஃபாரி அப்புறமேட்டுக்கு வந்து இன்னொன்று என்னமோ சொன்னாங்கப்பா இது நிறைய பேராகிளைடிங் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சப்பாத்தி உருட்டுறது கையாலே உருட்டுறாரு கட்ட இல்லாம அடங்கப்பா வெரி வெரி டேலண்ட் பர்சன் பை ராஜஸ்தான் வரீங்களா பயங்கர குளிரா இருக்கு குளிருக்கு தான் பாத்தீங்கன்னா சாப்பாடு கறி குழம்பு சப்பாத்தி அதுவும் சுட்ட சப்பாத்தி எடுத்து வந்து வச்சிருக்காங்க அப்படி ஒரு இழுக்க போறோம் இப்போ உட்காந்து தலைவர் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா உட்காரும் வாங்க வாங்க சப்பாத்தி எடுத்து அப்படியே ஒரு பிச்சா அவங்க பாருங்க அப்படியே அருமையா இருக்கு பாருங்க சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டுங்கிறீங்க சரியான டேஸ்ட்டுங்க இதோட அப்படியே அந்த பீஸை லைட்டாக அப்படி கிள்ளி அப்படி எடுத்துக்கிட்டு உண்மையாகவே வேற லெவலு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சோம் வயிறு ஃபுல்லாக ஒரு கட்டியாச்சு பயங்கரமாக குளிருது அப்படியே என்ன செஞ்சுன்னா நெருப்பு கொளுத்தி அப்படியே பக்கத்துலேயே உட்காந்தாச்சு அப்படியே குளிருக்கு இதமாக அப்படியே நெருப்பு காஞ்சிட்டு இருக்கோங்க இப்போ தான் டான்ஸ்லாம் ஆடலாம் தான் பார்த்தோம் குளிருக்கு எங்கே ஆட முடியுது அப்படியே உட்காந்தாச்சு கம்முன்னு ஆட போகிறோமா நீங்க ஆடுங்க நான் வேடிக்கை பார்க்குறப்ப வெயிட்டிங் பாரு நம்ம டீம் வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம் அவங்க டான்ஸ் ஆடுவோம் தம்பி ஆடுனா என்ன நடக்கும் கேம்ப் ஃபயர் பயமே ஹீட் ஆகாது தூங்கி எழுந்திரிச்சாச்சு சரியான தூக்கம் படுத்து நமக்கு டீ போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செய்கிறாங்கப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என் தலைவன் இங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் கொரியா அக்கா வந்திருக்காங்க அவங்க விட்டுட்டு என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க நம்மளும் போய் பேசுவாங்க கொரியா அக்கா இருக்காங்க அக்கா ஹாய் யுவர் நேம் is Nara from Korea. நாராவா பார்த்தீங்கன்னா நாராவா கொரியாலேருந்து வந்திருக்காங்களாமா அந்த அக்கா அக்கா வெரி ஸ்வீட் நேம்க்கா Thank you. தேங்க்யூ அப்பா இந்த தேங்க்யூவே வேற மாதிரி இருக்குது நான் அப்படி ஓரமாக பார்த்துக்கிறேன் அடுத்து என்ன கேட்குறது அவ்வளோதானே பார்த்தீங்கன்னா வந்து மேகி செஞ்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி போது பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறாங்க போல பிரெட்டை வச்சு மேலே இது பண்ணுறாங்க பாருங்க அது என்ன கலியா போரேஜ் களி 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 பாருங்க பிரெட் மேலே அப்படியே வச்சுருவீங்களா பிரெட் மேலே வச்சு அப்படியே மூடி கொடுத்துருவாங்க போலாங்க நம்மளோட டெசர்ட் சஃபாரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க செம்ம ஜாலியாக இருந்தது பயங்கரமாக இருந்தது நிறைய பேர் வந்து இதுமாதிரி சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்களோட வெப்சைட் லிங்க்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க எவ்வளோ நீங்களே வந்து கேட்டுக்குங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நேரடியாக கேட்டுக்குங்க அது மட்டும் இல்லை சென்னையிலேருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டெல்லி போய் டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மருக்கு வந்து டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது அங்கே வந்து இறங்குனீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக ஒன் பின் சஃபாரின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க இறக்கி விட்ருவாங்க உங்களை சூப்பராக வந்து கவனிச்சிருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக டெசர்ட்ஸ் அதாவது பாலைவனத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த ஜீப் ரைடிங்கில் வந்து ஆஃப் ரோடிங் போய் பயங்கரமாக பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து நைட்டு டென்ட்டு போட்டு தங்க வைப்பாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக் ரைடிங் பேராகிளைடிங் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் தனியாக தான் நம்ம காசு கொடுத்து போகணும் அது நீங்கள் வந்து தனியாக பார்த்துங்க மற்றபடி எல்லாமே ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டே இருக்குது ரூம் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க
இந்த மாதிரி டெசர்ட் சஃபாரி போய் பாருங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.